ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு பெரிய தொல்லையா இருக்கணும்ல ஆளுங்கட்சிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திமுக. அப்பா இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நீங்க சேருங்கன்னு சொல்லியிருப்போமே. என்ன பெருசா அவங்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதே திமுக 10 வருஷமும் எப்படி இவங்களை உட்கார விடாம போராட்டம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராட்டம் பண்ணியிருந்தாங்கல்ல. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னாலும் உருவாக்கி போராட்டம் பண்றதுதான் எதிர்கட்சிகள். இவங்க பிரச்சனையை கையில கொடுத்தா கூட சும்மா உட்கார்ந்து நிக்கிறாங்க. கூட்டணி வந்து டு அன்சீட் டிஎம்கே அப்படின்னு சொன்னா சரி கூட்டணி சேர்ந்துட்டீங்க. அப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அரசியல் களத்துல என்ன பண்றாங்கன்னே தெரியல. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு தனி மனிதர் ஒரு பெரிய இயக்கமாகவே மாறினார். 77ல அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை தோக்கடிக்க முடியல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றாங்க. நாம் தமிழரையும் கூப்பிடுறாங்க, தாவேகாவையும் கூப்பிடுறாங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு. ஆனா நாங்க வீக்கு அப்படின்னு நீங்களே போயிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவன் உங்களை மதிப்பான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ ஆல் டு தமிழக பல்ஸ். நம்முடைய விருந்தினர் அருண் அவர்கள், த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சிறிது இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறார். நம்முடன் மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் சார்பாக வணக்கங்கள். வெல்கம் அருண் ஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் வந்து கலக்கலா போயிட்டு இருக்கு. சோ ஆமா, திராவிட மாடல் ஆட்சியில நாமளும் ரொம்ப கலக்கலா இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் அண்ணாமலை மூவ் அவுட் இப்பதான் பாக்குறோம் நம்ம, ரைட்? அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ணி இது விலகின அப்புறம் வந்து இப்பதான் நம்ம மீட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வியை வந்து ஆரம்பிச்சிடும் சார். இந்த இடி ரெய்டு வந்து இப்போ இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். சோ வந்து இஸ் இட் லைக் அ வெல்கம் ரிலீஃப் டு டிஎம்கே? அவனுக்கு வந்து ஒரு இது இருக்குமா, அவங்கள சந்தோஷப்படுத்துமா, இல்ல எப்படி இப்படியே ஈடியோட கைகள் வந்து கட்டப்படுமா எதிர்காலத்துல? உங்களோட இது என்ன பார்வை? முதல்ல நான் கை கட்டியிருக்கிறத ரிலீஸ் பண்ணிடுறேன். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது பாஸ் தான். அந்த விடுமுறைக்கு அப்புறம் கோர்ட் ஃபுல் இது கன்வீன் ஆகும்போது இடி தரப்புல அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒரேடியா தடை கொடுப்பாங்களா, இல்ல வந்து அந்த நிறுவனம் ஆர்கனைசேஷன் அதை வந்து விலக்குவாங்களா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பாஸ் ஆர் டெம்பரரி ஸ்டே அப்படின்னும் போது அப்ப சந்தோஷமும் டெம்பரரியா தானே இருக்க முடியும். How can a temporary relief can give you long-term happiness? Simple. அது இருக்கு. பட் என்னமோ கோர்ட் வந்து கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தோம்னா என்னமோ வேடிக்கையா இருக்கு இல்லையா? They have to see once somebody is accused na without going into their records. நீங்க வந்து எப்படி இதை ப்ரூவ் பண்ணுவீங்க இல்லையா? போனை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, ரைட்? இட்ஸ் நாட் கரெக்ட் ஆன் த கோர்ட்ஸ் பார்ட் இல்லையா? உங்க எப்படி சார் பார்வை அது? அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. கோர்ட்ல வந்து விசாரிக்கும் போது அந்த ஒபிட்டர் டிக்டா அப்படின்வாங்க, ஓரலா சில விஷயங்கள் கேட்கறது அப்படின்றது. இது வந்து முன்னாடி எல்லாம் இந்த விஷயங்கள் வெளில தெரியாது. இப்ப வந்து இந்த கம்யூனிகேஷன் அதிகமாயிடுச்சு, சோசியல் மீடியா அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சில அந்த லீகல் மேகசின்ஸ், ஆன்லைன் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்றோம், அவங்களுடைய அந்த ட்விட்டர் சைட்ல அவங்க வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க தென் அண்ட் தேர். இப்போ சமீபத்துல வந்து ஒரு நீதிபதி அவர்களே கேட்கிறாரு, என்ன அதை நீங்க பாக்கலையா, அதுலயே வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு குயிக்கா இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு, அதனால நமக்கு இதெல்லாம் தெரியுதே தவிர இதுக்கு முன்னாடியும் வந்து பல விசாரணைகள்ல கோர்ட் வந்து விசாரிக்கும் பொழுது நீதிபதிகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனாலேயே வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பொதுவா ஒரு தம் ரூல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உங்களை வந்து அதிகமா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க யூ நீட் நாட் லூஸ் ஹார்ட். அது வந்து டு எலிசிட் தி ஃபேக்ட்ஸ், அதுக்கு தான் வந்து நீதிபதிகள் கேள்வி கேட்கறாங்களே தவிர மற்றபடி உங்க மேல ஒரு கோபமோ வெறுப்போ அப்படின்றதெல்லாம் கிடையாது. டு செட் திங்ஸ் ரைட், என்ன நடக்குது அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதை வெளில கொண்டு வரதுக்காகத்தான் வந்து நீதிபதிகள் கேள்வி கேட்பாங்களே தவிர மற்றபடி இது ஏதோ ஒரு பிரெஜுடிஸோடையோ இல்ல ஒரு ஆத்திரத்திலேயோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும், வெளியில வேணா மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்றத வச்சு இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அல்டிமேட்லி எதுவா இருந்தாலும் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அப்படி பார்க்க போனா இங்க இந்த துணைவேந்தர் நியமனம் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நாங்க வந்து அதை சட்டமாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க
மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ இது வந்து ஈவன்லி பாய்ஸ்ட். அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ இங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இப்போ அது நின்று போச்சு, என்ன பண்ணுவீங்க? பட் அந்த இடி அப்படின்றத விட இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கு தடை கொடுத்ததான் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். நாளைக்கு வந்து இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து, ஏன்னா நீதிபதி அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காங்க, இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, we cannot allow that அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி நீங்க இந்த மாதிரி நியமனம் பண்றது தப்பு, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க, அங்க பிரேயர் என்ன, ஜட்ஜ்மெண்ட் என்ன, கவர்னருடைய அந்த அதிகார வரம்பு, இது எப்படி கடைசி வரைக்கும் அவர் அப்படியே வச்சுக்கலாமா, 2வது தடவை வந்தாலும் இல்ல ஏதாவது டைம் லிமிட் உண்டா, இந்த ஆஸ்பெக்டுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களே தவிர they didn't go into the merits of the bills. கரெக்ட். சோ நாளைக்கு வந்து இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒருவேளை அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 மசோதாக்களா என்ன சட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போயிருக்கு இல்லையா, அப்ப கேட்பாங்க பார்த்தீங்களா அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றதுனால தான் வந்து கவர்னர் வந்து அதை நிறுத்தி வச்சார். இப்ப நீங்க வந்து இதுக்கு 3 மாசம் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்கீங்க, இப்ப இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இட் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிஎம்கே வந்து இந்த ஸ்டேவை வக்கேட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் போவாங்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் இல்லையா, அதனால லெட் தி சுப்ரீம் கோர்ட் டிசைட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு கூட ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். கரெக்ட். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டே வந்து she has asked questions இல்லையா, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பத்தி இல்லையா, அதுவும் வந்து ஒரு போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல. அதே மாதிரி தன்கர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து கேள்வி கேட்ட சுப்ரீம் கோர்ட், you cannot just use one provision in the law and just decide அப்படின்னு அவருமே ஒரு குரல் கொடுத்திருக்காரு இல்லையா. சோ இது வந்து ஒரு இல்ல ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னும் போது nobody is beyond criticism or questions. கரெக்ட். எப்ப வந்து நம்ம ஜனாதிபதிக்கே ஒரு வரம்பு நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ எல்லாமே காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதரா இருக்கணுமே தவிர இதுல எது பெருசு அப்படின்ற ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா சிக்கல் தான் வரும். அண்ட் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கூட கேட்டுக்கிறாரு, எல்லாமே நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்கு எலெக்ஷன் வச்சு இவங்களெல்லாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அப்பீல்ஸ் டு பி லாஜிக். ஏன்னா வில் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? மக்கள் அவங்க வந்து ஒரு கட்சி, அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய அந்த திட்டங்கள், அவங்களுடைய வாக்குறுதிகள், இதை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்போ இத வந்து ஜனங்க ஒத்துக்கிட்டு தானே வந்து உங்களை கொண்டு வந்து பதவியில உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து மாசம் 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் நான் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நான் ஆட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வச்சுக்காங்க. வந்த பிறகு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப யாரோ ஒருத்தர் இல்ல நீங்களே கூட போயிட்டு கோர்ட்ல கேஸ் போறீங்க, என்னங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன ஆகுறது, கஜானா தீர்ந்து போயிடும், ஏற்கனவே வந்து இவங்க நிறைய கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க, இப்ப இவர் வந்து 1 லட்சம் கொடுக்குறேன்றாரு ஒரு குடும்பத்துக்கு, எங்க போய் நிக்கிறது? இந்த கடன் எல்லாம் மக்கள் தலையில தான் வந்து நிக்குது. அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்காது, ரோடு போட முடியாது, ஆஸ்பத்திரி கட்ட முடியாது, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவென்ச்சுவலி மக்கள் என்ன நினைப்பாங்க, அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல ஏதோ ஒரு மவராசன் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான், இந்த சும்மா இல்லாம சுவாமி போயிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போடுறான் பாரு, நான் இந்த சுவாமி உங்களை சொன்னேன், வேற யாரையும் சொல்லல, இப்படிதானே நினைப்பாங்க. அப்போ வில் ஆஃப் த பீப்புள், இதுதான் டெமோக்ரஸி, பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்றதே வந்து இப்ப இங்க ஆட்டம் காணுது இல்லையா. சோ இந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபத்துல விடை கிடைக்காது சுவாமி. So I think that's why they have put a stay நினைக்கிறேன் இல்லையா. இது வந்து ரொம்ப ஒரு நெருடலா இருக்கு, யாருமே வந்து சட்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது. பட் ஆனா முன்ன அவர் படிச்சிருக்கேன் ஒரு வாட்டி, அதாவது சோவோட தாத்தான்னு நினைக்கிறேன், அவர் வந்து புக் லீகல் லெக்சிகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி வந்து ஹவு டு இன்டர்பிரேட் ஆல் த கான்ஸ்டிடியூஷன் 1930s 40s எழுதியிருக்காங்க. அவர் வந்து அதை வச்சுதான் படிப்போட நீதிபதியில கேட்பாங்களாம், சப்போஸ் இஃப் எனி டவுட் இருந்ததுன்னா கேட்பாங்க, வாட் ஹஸ் ஹி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீனிவாஸ் ஐயர் நினைக்கிறேன் ஒரு பேரு, சோவோட தாத்தா. இல்ல இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, ஒரு சட்டம் இது வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணானதா இல்லையா அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபார் த கோர்ட் டு இன்டர்பிரட், சுப்ரீம் கோர்ட்.
இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் அப்படின்னு சொன்னா 5 பேரும் ஒரே மாதிரி வியூஸோட இருக்கிறது கிடையாது. மெஜாரிட்டி வியூஸ் இதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஆகின்றது. அப்போ இன்டர்பிரிட்டேஷனே டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ரொம்ப நாளா எழுப்பப்பட்டு வருகின்றது. இது இங்க மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் ஆர் ஒரு விதி இதனுடைய இன்டர்பிரிட்டேஷனே லோயர் கோர்ட் ஒரு மாதிரி பார்க்கலாம், ஹை கோர்ட் ஒரு மாதிரி பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஒரு மாதிரி பார்க்கலாம். அகைன் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கோர்ட் டு கோர்ட் இல்லையா? இப்ப இதுக்கு வந்து ஒண்ணு வேணாங்க, வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. 77 வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா, இவரு இன்னும் ஏதோ 3 பேர்னு நினைக்கிறேன். அவர் பிறந்தது 1921. இப்போ 104 வயசா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அப்பீல் பண்ணிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி he was acquitted. அதுல ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனையில அவர் உள்ள இருந்திருக்காரு. இங்க என்னடான்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல உள்ள போனவங்களே வந்து வெளில வந்துட்டாங்க. இவர் வந்து ஆயுள் தண்டனை பேரறிவாளங்க, அவர் வெளில வரலையா? கொலை வழக்குல உள்ள போனவர் தானே அவரு. சோ அவரே வெளில வந்துட்டாங்க அப்படின்னும் போது இவர் வந்து ஒரு கொலை வழக்குல போயிட்டு ஆயுள் தண்டனைன்னு போயிட்டு இத்தனை வருஷமா இருந்து 77 and 2025 எத்தனை வருஷம் பாரு. இப்ப அவரை வந்து விடுதலை பண்ணிருக்காங்க. 104 வயசுல பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரு. டோட்டலா அவரோட லைஃபே 104. அதுல வந்து அப்பீல் பண்ண மீதி 3 பேரா 2 பேரா மீதி இருந்தவங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவர் மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே உயிரோட இருந்திருக்காரு போல இருக்கு. உயிரை கையில புடிச்சிருந்து அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. இப்ப அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் இத்தனை வருஷமா ஜெயில கழிச்சதுக்கு யாருங்க பொறுப்பு? நம்ம பெருசா சொல்றோம் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா இங்க தலைகீழ இருக்குது. ஐயோ பாவம் இல்ல இந்த மனுஷன். நான் கேக்குறேன், சரி 77 கேஸ் நடந்தது, அப்புறம் உள்ள போனார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 14 வருஷம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யாருமே அதை பார்க்கலையா? என்னன்னு தெரியல. அண்ணாதுரை சொன்ன வசதியான ஆளா அவர்? எப்படி அவரு? அது எனக்கு தெரியலங்க. ஏன்னா இத்தனை வருஷமா வந்து அந்த குற்றவாளி, கொலை குற்றம் செய்தவர் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மாவோட தான் அவர் இருந்திருக்காரு. இந்த லைஃப வந்து யார் திருப்பி கொடுக்க முடியும் அவருக்கு? நிரபராதி வந்து தண்டிக்கப்படுறதுங்கிறது நம்ம ஊர்ல வந்து சகஜமா தான் இருக்கு. இட்ஸ் நாட் இல்ல, இதை யூஸ் பண்ணிட்டு நிஜமாகவே குற்றம் செய்தவர்கள் தப்பிக்கின்றார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதுவும் கரெக்ட் தான். அப்படி வச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா Vaiko வந்து he got the Rajiv Gandhi's killers released only based on the delay. இல்ல இப்போ பாருங்களா, 104-year-old man who spent 43 years in jail on charges of murder and attempted murder was released from Uttar Pradesh Kaushambi district jail after being acquitted by a high court, officials said on Friday, May 23, 2025. 43 வருஷம். என்னதான் ஆயுள் தண்டனை அப்படின்னாலும் சுத்தமா அந்த ஆளோட ஆயுள் 104 வயசு ஆகி போச்சு. ஆல் கான் பி சல்மான் கான் சார். இடிச்சுட்டு வந்து தெரியாத வந்து அண்ணாதுரை சொன்னதான் ஞாபகம் வருது. அது சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அதை வந்து ஏழைகளுக்கு எட்டாத விளக்குனார் அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட சட்டம் ஒரு இருட்டறை தான். we cannot only மாதிரி நம்ம வேண்டிக்க வேண்டியதுதான். கர்மா கிர்மா இருந்ததுன்னா என்ன பண்ற சொல்லுங்க. So இதுவும் நம்ம what we will go see how we will take it is karma அப்படின்னு எடுத்துன்னு போயிடுவோம் நம்ம ஈஸியா. That's what Sanatana Dharma teaches us, right? So சொல்றேன் நான், இந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ்னு டிலே ஆகும்போது that is what. இப்போ நீங்க அமெரிக்கா தான் டிஃபரன்ஸ் சார். நீங்க பாத்தீங்கன்னா 1992ல 93 we had bomb blast in Bombay. அது தீர்ப்பு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதே சமயத்துல வந்து எங்க WTC இதே மாதிரி பாம்பு நடந்தது. அப்போ 6 மாசத்துல அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து அவன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு, அவன் எவன் பாம்பு பண்ணானோ. பட் நம்ம ஊர்ல கோர்ட் கேஸ் வந்து இழுத்துக்கினே இருந்தது அப்போ. ஸோ அதான் நம்ம ஊர்ல அதான் டிஃபரன்ஸ். தட் இஸ் த இது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜி வீட்டுல பணம் மாட்டிச்சு. இன்னும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கோர்ட் இஸ் அலோவிங் டு ஃபைல் எஃப்ஐஆர் இல்லையா? இன்னும் இல்லையா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க இல்லையா? இல்ல அதுக்குதான் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, we have sent the report to Prime Minister, அங்க நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஓ, பட் கோர்ட் தான் முடிவு பண்ண எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோங்கிறதா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் எப்படி ஃபைல் பண்ணுவாரு, ரைட்? அவருக்கு இப்ப பாகிஸ்தான்
பிரச்சனை போயிட்டு இருக்கிற போது அவர் போய் இதுல போய் எப்படி தலையிடுவார் நீதிபதி கேஸ்ல போய் இல்லையா? எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதுக்குதான் பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சிருக்காங்க. அது ரைட். நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் பாப்பேன்னு சொல்ல முடியுமா? இப்படிதான் சொல்லுவாங்க சில பேர். அது என்னமோ இல்லன்னா நீங்க வாங்க, நான் இல்லன்னா நீங்க இறங்குங்க, நான் என்கிட்ட பதவியை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காத்துக்கிறார் ஒருத்தர். அது சரி, அது என்னமோ வாஸ்தவம் தான். ஸ்ரேயஸ், யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்ஸ் சார். சார், இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இந்த சென்ஸ், இப்போ உங்களோட ஒப்பீனியன் அபவுட் ஒப்பீனியன் போல்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து ஹவு மச் யூ ரன் இட் டவுன் சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆக்சுவலாக வாய்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது வந்து வெல் டேக்கன். எனக்கு என்னன்னாக்க, இதை வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து வாக்ஸ் பாப்புலை வாக்ஸ் டெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாட்டின் மேக்ஸிமில். அது மாதிரி வாய்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் வாய்ஸ் ஆஃப் காட்னு சொல்லும்போது, இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அரித்மெட்டிக். யார் கூட சேர்றாங்க, எவ்வளோ ஓட்ஸ் கொண்டு வராங்கன்றது தானா, இல்லாட்டி ஆன்டி இன்கம்பன்சி, இல்லாட்டி இந்த புவர் ஆக்சுவலாக குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டிஸ்பென்சேஷன் அப்படின்ற முறையில் இது வந்து வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தானே இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஐடியலி. அது வந்து டோட்டலாக டிமினிஷ் ஆகி இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு வந்து அரித்மெட்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ் ஹேண்ட் அவுட்ஸ் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் டெமோக்ரஸியில்? இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் ஒரு அவலங்களில் ஒன்றுன்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம கவனம் போயிட வேண்டியதுதானா? உங்க ஒப்பீனியன் சார். இப்பவும் வந்து நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்கேன். நீங்க கடந்த சில தேர்தல்களை பாத்தீங்கன்னா ஒரு வேவ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேவ் எலெக்ஷன் சமயத்துல பாத்தீங்கன்னா மற்ற கன்சிடரேஷன் எல்லாமே வந்து அந்த வேவ்ல அடிச்சுட்டு போயிடும். இவங்க சொல்ற மாதிரி அந்த ஜாதி ஓட்டுன்றது, அதுக்கப்புறம் அந்த காசுக்கு ஓட்டுன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு வேவ் வந்து இங்க கிரியேட் ஆகல. இதுதான் முக்கியமான விஷயம். அண்டு அண்ணாமலை வந்தப்போ ஒரு வேவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆயிட்டு வந்தது. இப்ப சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்போ நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? மக்களை குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவா உங்களால கிரியேட் பண்ண முடியல எதிர்கட்சிகளால அப்படின்னும் போது, ஃபார் தட் மேட்டர் இந்த புள்ளி கூட்டணி எடுத்துக்காங்க, அவங்களாலேயும் அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை ஒரு பாஜகவை கவுண்டர் பண்ற மாதிரி அவங்களால பண்ண முடியல. முதல்ல அவங்க கிட்ட கிரெடிபிலிட்டியே கிடையாது. ஒருத்தரோட ஒருத்தர் இங்க வெஸ்ட் பெங்கால்ல நாங்க வந்து இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், கேரளால இப்படி இருப்போம், தமிழ்நாட்டுல இப்படி இருப்போம், ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தா அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்ன்றது காணாம போயிடுச்சு இல்ல. இதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து கிரிட்டிக்கல் மாஸ், இன்னொன்னு கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டி இருந்தாதான் கிரிட்டிக்கல் மாஸ் வரும், கிரிட்டிக்கல் மாஸ் இருந்தாதான் கிரெடிபிலிட்டி வந்து ரீச் ஆகும். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணிப்படைந்தது. அப்போ அந்த ஒரு வேவ் வரணும். எப்படி வந்து 91ல ஆன்டி டிஎம்கே வந்ததோ, 96ல ஆன்டி ஏடிஎம்கே வந்ததோ, அதே மாதிரி 89ல அது சில பேர் வேவ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேவ் தான். ஏன்னா அப்ப வந்து விபி சிங் அப்படின்ற ஒரு தனி மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருந்தது அமாங் த மிடில் கிளாஸ் அட்லீஸ்ட். என்னன்னா அது லாஸ்ட் மினிட்ல ஒரு பேட்சப் பண்ண ஒரு கட்சியே வந்து கடைசி நிமிஷத்துலதான் ஆரம்பிச்சாங்க, வீல் சிம்பல் வாங்கினாங்க. சோ அதை ஃபுல்லா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வேவ் வந்து இன்னும் பெருசா இருந்திருக்கும். மேபி அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட், பாஜக இவங்களுடைய அவுட் சைடு சப்போர்ட் இல்லாம கூட அவரால் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். சோ அது ஒரு கொஹிரண்ட் யூனிட்டா இல்ல. அந்த நேரத்துல உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சோ எல்லாத்தையும் வந்து பாசிஃபை பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி வேவை கிரியேட் பண்ண முடியலன்னா நீங்க வந்து ஜனங்களை குறை சொல்லாதீங்க. வேவ் இல்லை அப்படின்னும் போது ரைட், ஓகே. அதாவது ஒரு படம் ஒரு நல்ல கதை அம்சத்தோட இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மசாலா விஷயங்கள்லாம் வேணாம். அந்த ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது. என்ன பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்க நடிகர்கள் நடிச்சாங்களா, இல்ல வந்து பிரம்மாண்டமான கிராபிக்ஸ் காட்சிகள், இல்ல வந்து மசாலா டான்ஸ், குத்து, ஃபைட்டு இதெல்லாம் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. படம் நல்லா ஓடிச்சு இல்ல. அந்த மாதிரி இல்லாத படங்களுக்கு தான் நீங்க வந்து ப்ரமோ பண்றது, டீசர் பண்றது, ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அது மூலமா படம் ஓடாதான்னு பாக்குறது, இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராங் நரேட்டிவ் அப்படின்றது வேணும். அது இல்லை அப்படின்னும் போது ஐம் சாரி சுவாமி, நீங்க ஜனங்களை குறை சொல்லாதீங்க. அண்ட் ஜனங்களா கேட்டாங்க 4 ஃபைட் வைங்க, 4 தீம் சாங் வைங்க அப்படின்னு. ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க ரசிகர்களாக படம் எடுத்துக்கின்னு சுத்தமா ஊத்தி மூடிக்கின்னு ஓட போற ஒண்ணு இல்லாம படங்களா எடுத்துன்னு இருக்கிறீங்க. இதுக்கு வந்து ஜனங்களை குறை சொல்லாதீங்க.
நல்ல படங்களை சப்போர்ட் பண்றதே இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல படங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் தயங்கி நிற்கிறாங்க. பெருசா பேசுறாங்க நாங்க வந்து நடுநிலை விமர்சகர்கள்னு, அதெல்லாம் அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்குங்க. சோ என்னைக்குமே அது சினிமா ஊழல்ல பங்கு கொடுத்ததுனால இல்ல சுவாமி, இல்ல சுவாமி, நோ நோ நோ, அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் மக்களை குறை சொல்லாதீங்க. அந்த மாதிரி உங்களால திறமையா பண்ண முடியல. இப்போ நான் கூட அடிக்கடி சொல்வேன், நாம வந்து இதெல்லாம் இது பண்றது இல்ல, தப்பு நம்ம கிட்டதான், நாம தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. சரி, நாம காரணம் அப்படின்னாலும் பாருங்க, நாங்க ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத இடத்துல எல்லாம் இந்த எதிர்கட்சிகள் இருக்கீங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது இல்ல. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு தனி மனிதர் ஒரு பெரிய இயக்கமாகவே மாறினார். 77 அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை தோக்கடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை ஏன் உங்களால கொண்டு வர முடியல? அப்படியே வந்தாலும் காலபூச்சி இழுத்து விட்டு போடுறீங்க. அப்புறம் நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல அண்ணாமலைன்னு சொன்னதுனால சொல்றேன், தனி மனித தூக்கி பாடுதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா? அப்ப நேஷனல் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோடின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஊபியில வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 24 எலெக்ஷன்ல பல இடங்கள்ல அந்த பேனர்ல யோகி படமே இல்லாம பாத்துக்கினீங்க. அதான் ஜனங்க சரியா பதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம உட்காந்து நிக்கிறீங்க. தப்பு யாரோடது? உலகம் முழுக்க இப்படிதாங்க. இன்னைக்கு அமெரிக்கால வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருக்கவங்களே வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன கட்சிக்காகவா போட்டாங்க? ட்ரம்ப்னு தானே போட்டாங்க. நீங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கவங்கள விட சில பேர் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? கட்சின்றதையும் மீறி தானே போட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவல் தான். அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலை ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சிகள் வளர்க்க வேண்டும். அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். கடைசி ஒரு 2 ஓவர்ல தோனி வந்து அடிப்பாருன்னா அதோதான் பாக்குறேன். இப்போ இந்த சீசன்ல இப்படி தலைகீழ திருப்பினாதான் வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போக முடியும். பாட்டம்ல இருக்கும். கடைசியா நடந்த மேட்ச்லயாவது ஜெயிச்சு வந்து அப்படி மேல போவாங்கன்னு பார்த்தா நாங்க அதெல்லாம் ஜெயிக்கவே மாட்டோம். இந்த குஜராத் டைட்டன் வந்து இன்னொரு டீமோட லக்னோவோடையா இப்ப ரீசெண்டா ஒண்ணு ஆடும்போது அதுல தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க தோத்து போயிட்டீங்கன்னா அவங்க தைரியமா இருக்காங்க, விடுங்க எங்களுக்கு சென்னையோட ஒரு மேட்ச் இருக்குது, அவங்க புண்ணியமா எப்படியும் ஒரு 2 பாயிண்ட் குத்துருவாங்க, நாங்க மறுபடியும் மேல போயிருவோம், சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த நிலைமையில இருக்கோம் நம்ம சிஎஸ்கே. இந்த மாதிரி நீங்க இருந்துட்டு லாக்லஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ், அது கிரிக்கெட் ஆகட்டும் அரசியல் ஆகட்டும் பண்ணி போட்டு அப்புறம் ஜனங்க மேல குறை சொல்லி நிற்கிறீங்க. ஆமாங்க, வேற வழி இல்ல, அவங்க இது மாதிரிதான் பண்ணி நிற்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது, அவங்கள அந்த வழியில போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும்ல. பட் விட்டுட்டு காரணம் வந்து மெயினா வந்து டிஎம்கேவை வந்து எப்படியாவது அன்சீட் பண்ணிடணுங்கிறதா நினைக்கிறேன். அண்ணாமலையை வளர விட்டுருப்பாங்க, பட் டிஎம்கேவை அன்சீட் பண்றதுதான் ப்ரையாரிட்டின்றதுல அந்த இதுல வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்? அதாவது இப்போ ஒரு டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த டீமை தோக்கடிக்கணும், அவங்க பிளே ஆஃப்க்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்க வந்து உங்க கேப்டனை தூக்கிட்டு வேற ஒருத்தரை கேப்டனா போட்டு புதுசா இன்னொருத்தரை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப புது கேப்டனும் புதுசா உள்ள வந்தவரும் சேர்ந்து அடின்னு அடிக்கணும். அப்பதானங்க பண்ண முடியும். நீங்க பழைய கேப்டனையும் தூக்கி போட்டு புதுசா ஒருத்தர கேப்டனை போட்டு அவரும் அடிக்க மாட்டாரு, அண்ணாண்ட பக்கம் இருக்க அவரும் அடிக்க மாட்டாரு, எப்பங்க அடிப்பீங்க? இல்ல அது வந்து நான் கேப்டனா இருந்தாலும் அவரு தான் எல்லாம் முடிவு எடுப்பாரு, அவரை கேட்டு நாங்க சொல்வோம். நீங்க எப்பங்க? அது எலெக்ஷனுக்கு ஒன்றும் பிளே ஆஃப்க்கு ஒன்றும் டைம் இருக்குதுங்க, அப்ப அடிக்கலாங்க. 20 ஓவருக்கு ஒன்றும் டைம் இருக்குதுங்க, அப்ப அடிக்கலாங்க. இப்படியே இருந்தீங்கன்னா அதை உருப்படும் நினைக்கிறீங்க அந்த டீம். அப்படிதான் இருக்குது. இப்ப 2 பேரும் சேர்ந்தா ஒன்னும் ஒரு பெரிய தொல்லையா இருக்கணும்ல ஆளுங்கட்சிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திமுக. அப்பா இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நீங்க சேருங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஏன் வந்து பாஜகவோட அதிமுக சேரக்கூடாதுல்ல? இல்ல சார், சாரி டு இன்டரப்ட், பட் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இது வந்து பொருந்தா கூட்டணி ஏன் புலம்புறாங்க. அப்போ சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் ஸ்கேர்டுன்னு வச்சுங்களேன், டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பத்தி பயம் இல்லைன்னா ஏன் இவங்க வந்து புலம்புறாங்க இது வந்து பொருந்தா கூட்டணி, இது வந்து எப்போ எப்படி சேர மாட்டாங்க அப்படிலாம் இவங்க ஏன் வந்து சொல்றாங்க? ரைட்? அதர்வைஸ் இதோட நல்லதுதான் வாங்க, வந்து எல்லாம் அரசியல் கூப்பிட்டா மாதிரி நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதாவது இது 2-3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இவங்க இப்படி சேர்ந்ததுனால 2 பேருமே ஆடாம ஒதுங்கிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம், அதனால பொருந்தா கூட்டணின்னு சொல்லியிருக்கலாம். இல்லன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு பெரிய கூட்டணி ஆயிடுமோ அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சிருந்திருக்கலாம், அதனால பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். திரும்ப மட்டும் இல்ல, மத்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஐயா பாஜக வந்துச்சு இப்ப நம்ம அங்க போக முடியாது, என்ன பண்றது, போக முடியாதுன்றதை விட இப்ப திமுக கூட்டணியில வந்து அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் எனக்கு அதிக சீட்டு கூட இல்லாட்டா நாங்க அதிமுக பக்கம் போவோம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா போவே முடியாது.
சோ அவங்களுடைய பார்கெனிங் பவர் போயிடுச்சு. அதனால கூட கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி சொல்லலாம். சோ அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றதுனாலயே வந்து நீங்க கண்ணு எதிர்க்க பாக்குறீங்கல்ல, என்ன பெருசா அவங்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதே திமுக 10 வருஷமும் எப்படி இவங்களை உட்கார விடாம போராட்டம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராட்டம் பண்ணியிருந்தாங்கல்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ண பிறகு நாங்க தாங்க எதிர்கட்சி, நாங்க போராட்டம் பண்றோங்க, மக்களே பாருங்க 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 நானும் போராட்டம் பண்றேன், நான் தான் எதிர்கட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போட்டுறாங்களா? காமெடியா இருக்குது இது. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னாலும் உருவாக்கி போராட்டம் பண்றதுதான் எதிர்கட்சிகள். இவங்க பிரச்சனையை கையில கொடுத்தா கூட சும்மா உட்கார்ந்து நிக்கிறாங்க. இல்ல அப்ப நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு சொல்றீங்களா நீங்க உங்களுடைய பார்வையில? நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண சொல்லல. மக்கள் பிரச்சனைகள் எத்தனை இருக்கு ஒண்ணு வேணாங்க. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் ஐட்டம் வந்ததா பார்த்தேன். அதாவது எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ். அது இப்போ இதை கையில எடுத்துருக்கணுமா வேணாமா? ஒண்ணு வேணாம். இந்த ஆர்பிஐல புதுசா ஏதோ கோல்டு லோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா, நீங்க ரசீது இல்லாட்டா லோன் வைக்க முடியாது, ஏழை பாழைகள்லாம் வந்து கந்து வட்டிக்காரங்க கிட்ட கொடுத்து அதே நாசமா போனோம், இப்படிதான் பண்ணி நிற்கிறாங்க, சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் ஆகி நிற்குதுங்க. எல்லாரும் இதை தான் பேசி நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தான் கேட்டிருக்காரு, இதை திருப்பி பெற வேண்டும் இந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த சட்டம் என்ன சொல்லுது, இதுவே வந்து யாரு இந்த மாதிரி எல்லாம், அதாவது நான் நினைக்கிறேன் பியூரோகிராசில ஒரு பெரிய பகுதி வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தியோட பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிறாங்க போல. அதனாலதான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு ஏதோ கைட்லைன்ஸ் இஷ்டத்துக்கு ஒண்ணு அடிச்சு விட்டுனுக்குறாங்க. நீங்க நகையை கொண்டு போயிட்டு பேங்க்ல அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நகை வாங்கினதுக்கான ரசீது, அந்த பில்லு கொடுப்பாங்கல்ல, அதை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நடக்கிற காரியமா இது? எத்தனை பேர் வீட்டுல இது மாதிரிலாம் வாங்கி வச்சிருப்போம். அதுலயும் எனக்கு தெரியும் நல்லா, நாங்களே இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அந்த ஏழை பாழைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நகை கடைகள்ல போய் வாங்க முடியாது. நம்ம அந்த சேட்டு கடையில வட்டிக்கு வச்சு மூழ்கி போயிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் ஏலத்துல ஏதாவது எடுத்து அதை விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது கொஞ்சம் கம்மி விலை கிடைக்குமா அப்படின்னு பழைய நகையை வாங்கிட்டு வருவோம். இதுல எத்தனை இடத்துல பில்லு கிடைக்கும், இல்ல எத்தனை பேர் வந்து அதை வீட்டுல இரவானத்துல சொருகி வச்சிருந்திருப்பாங்க, இல்லாட்டா எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது விபூதி முடிச்சு அதை போட்டுன்னு வந்துருவோம் நம்ம. ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பில்லை ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் தான் இதனுடைய ஓனர் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஏங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் நீங்க வச்சிருக்கும் போது அப்ப அந்த ரூலே தேவையில்லை. பில் இல்லைன்னா ஆமா இது எந்த அப்படின்னு சொல்ல போறோம். இதை ஏங்க நீங்க இது பண்றீங்க? அந்த ஏதோ பெருசா சொல்லிக்கிறாங்க, அது வந்து போட்டோவோட சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு. அந்த கண்டிஷன்ஸ்லயே ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் ஐ அம் தி லெஜிட்டிமேட் ஓனர் ஆஃப் தி ஜுவல் which I am pledging அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. காதும் வச்சா மாதிரி பேங்குகளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து முடிக்கிறத விட்டுவிட்டு இப்ப இவ்வளவு பெரிய சீனை போட்டு எதிர்கட்சிகள்லாம் இதாண்டா சாக்கு அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அல்டிமேட்லி கெட்ட பேரு பாஜகவுக்கு. இது என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி டேமேஜ் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன் டோட்டலா. என்னத்த பண்ண சொல்றீங்க நீங்க? ஆக்சுவலா இங்க தான் சார் அண்ணாமலையை வந்து they are missing a lot. எதிர்கட்சியாவும் இருக்க தெரியல, ஆளுங்கட்சியாவும் இருக்க தெரியல. என்னங்க இது கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது சார். இப்ப நானே இங்க வந்து உட்காந்து நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் குண்டக்க மட்டும் பதில் சொல்றீங்க, இல்ல பதில் தெரியாம முடிச்சுட்டு ஐயோ சுவாமி எனக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது சுவாமி, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா காரி துப்ப மாட்டீங்க? இதனோ பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதி கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்த? ஏன் வேற யாருமே இல்லையா இங்க? இப்படிதான் நிறைய பேரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு அரசியல்வாதி கிடையாது, இவரு அரசியல்வாதி கிடையாது. என்னங்க இது? நாளைக்கு ஒரு சினிமால ஒருத்தர் ஸ்ரேயஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு விட்டு அவரை ஹீரோவா போட்டு ஐ எம் சாரி ஐ எம் நாட் அன் ஆக்டர், ஏதோ சுவாமி சொன்னார் அருண் சொன்னார் அதனால என்ன ஹீரோவா போட்டாங்க, நானும் வந்து அப்படியே சொல்லி விட்டுன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பணம் போட்ட சுவாமிக்கு தான் லாஸ் ஆகும். ஸ்ரேயஸ் ஏதோ கேட்கணும்ன்றாரு, கேளுங்க ஸ்ரேயஸ். எதுக்கு இந்த கூட்டணி? எனக்கு இந்த கூட்டணியான பர்பஸே என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் ஃபுல் கம்ஃபர்டபுளா இருக்கு, நாம் தமிழர் தனியா போறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப கருத்து கணிப்புலாம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றாங்க. ஆஸ் ஆன் திஸ் டேட் ஏடிஎம்கே பிஜேபி மட்டும்தான் இருக்கு. பிஎம்கே டிசைட் பண்ணல என்ன பண்ண போறோம்ட்டு, தேமுதிக டிசைட் பண்ணல ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்ட்டு. ஓபிஎஸும் டிடிவியும் இபிஎஸ் சைட்லன்னு சொல்றாங்க அவங்க இல்ல அப்படின்ட்டு, அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன பர்பஸ்க்கு இந்த அலையன்ஸ்? இதனால என்ன பிரயோஜனம்? பர்பஸ் நீங்க எது ஒண்ணா வச்சுக்கோங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் வேணுமா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு வந்து பிளே ஆஃப்க்கு போகணும், அதுக்காக நாங்க இந்த பிளேயரை ஏலத்துல எடுத்திருக்கோம். சரி ஓகே ரைட் எடுத்துட்டீங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணும்? ஏலத்துல எடுத்தா மட்டுமே போதுமா? நேரா இவரு இந்த பிளேயர் வச்சுக்கிறாருப்பா, இதுனா ட்ரீம் லெவனா? நீங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கு
அந்த பிளேயரை நீங்க இவ்வளவு காசு கொடுத்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அவரை அடிக்கணும், மேட்சா ஜெயிக்கணும், அப்பதான் பிளே ஆஃப் போவீங்க. அந்த மாதிரி கூட்டணி வந்து டு அன்சீட் டிஎம்கே அப்படின்னு சொன்னா சரி, கூட்டணி சேர்ந்துட்டீங்க, அப்ப 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அரசியல் களத்துல என்ன பண்றாங்கன்னே தெரியல. நீங்க நோக்கம் அப்படின்னு கேட்டீங்க, நோக்கம் தெரிஞ்சாச்சு. ஆனா இங்க ஆக்கம், ஊக்கம், தாக்கம் எதுவுமே இல்லையா? ஆஹா, நம்மளும் டிஆர் மாதிரி ஆகிடும், எதுவுமே இல்லையே. இங்க சொல்ல போனா இங்க தொண்டர்கள் மத்தியில ஏக்கம் தான் இருக்கிறது. அவங்களோட நினைப்பு என்னன்னா, அந்த தலைவர்களுக்கு நிறைய தூக்கம் வந்துருச்சோ அப்படின்னு. ஐயோ, இன்னும் இப்படிவே பொழியுது நீங்க இப்படி இருந்தா அப்புறம் கடைசியில எல்லாம் துக்கமா தான் மாறும். கலகரடா படா. டி ராஜேந்தருக்கு நீங்க சவால் விட்டீங்க சார், நீங்க சவால் விட்டீங்க. பட் நீங்க அது கவனிச்சு பாத்தீங்கன்னா சார், த டைமிங் வாஸ் வெரி ரைட். நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த நேரத்துல வந்து சைன் பண்ணாரோ, இவரு அமித்ஷா வந்து இபிஎஸ் கூப்பிட்டு சைன் பண்ணாரோ, உடனே வந்து இது நடந்த பஹல்காம் வந்துருச்சு. சோ இப்போ அது சப்போஸ் டிலே பண்ணியிருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் எலெக்ஷன் இந்த இஷ்யூ பிளஸ் அப்படியே போயிருக்கணும், 6 மாசம் அப்படியே போய் டிலே ஆகி இட் would have been happened only just maybe it may or may not have happened before December. We don't know, right? ஹலோ இருங்க, ரொம்ப தான் வந்து கஷ்டப்படாதீங்க முட்டு கொடுக்கறதுக்கு. அவங்க இங்க வந்துட்டு போய் அதுக்கப்புறம் நல்ல கேப் இருந்தது, பஹல்காம் நடந்தது, சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிச்சார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நல்ல ஞாபகம் இருக்கா? அந்த போராட்டத்துல அதிமுக கலந்துக்கினாங்களா? ஏன் கலந்துக்கல? இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி மே 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நயினார் நாகேந்திரன் போராட்டம் அறிவித்திருந்தார். ஏன் அதிமுக கலந்துக்கல? எனக்கு பதில் சொல்லுங்க. தீவிரவாதிகளை சொல்லுங்க. ஏன் பெரிய கட்சின்னா தீவிரவாதத்தை எதிர்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா நாட்டுல? சின்ன கட்சிகள் மட்டும்தான் எதிர்க்கணுமா? இது என்ன எனக்கு புரியலையே. பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க பண்ண சொம்படிக்கிற மாதிரி ஆயிடும்ன்ற பயமோ? ஏன் இப்ப வந்து சொல்லியிருக்காரு, எந்த போராட்டம்னாலும் அவங்க அறிவிச்சா இவங்க கலந்துக்கணும், இவங்க அறிவிச்சா அவங்க இல்ல அவங்க அறிவிச்சா இவங்க. ஆமா, அதிமுக போராட்டம் அறிவிச்சா பாஜக தொண்டர்கள் கலந்துக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அது ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல அங்கேருந்து வராத? முதல்ல இந்த மாதிரிதான் அது பொன்முடி அவர்கள் விவகாரம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்க கூட்டணிக்கு தலைமை வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி கட்சியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மே 5ஆம் தேதி அந்த போராட்டம் மட்டும் எப்படி தனியா அறிவிச்சுட்டாங்களா? அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கலையா? வாங்கலைன்னா ஏன் வாங்கல? இல்ல கேட்டு அவங்க வந்து வரலன்னா ஏன் வரல? இல்ல தீவிரவாதத்தை எதிர்க்கிற போராட்டத்துக்கெல்லாம் நாங்க கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? என்னங்க நடக்குது? எதுக்கு சேர்ந்தாங்கன்னே புரியல. தெரியல. எல்லாருமே ஒருவேளை இந்த ஏடிஎம்கே வந்து நினைக்கிறேன் இவங்க ஜெயிச்சிட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி ஐ கெஸ். நம்ம ஆல்ரெடி அந்த முடிவுக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. அந்த முடிவுக்கு தாவேகா வந்துட்டாங்க. ஆல்ரெடி they have crossed 50% of the vote share. இல்ல இன்னும் ஒரே ஒரு கேள்வி சுவாமி சார். They are waiting for the announcement of election. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். எலெக்ஷன் வந்துச்சுனாலே அவர் வந்து டிஃபாக்டோ சிஎம் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்த பிறகு அவரே வந்து சிஎம் ஆயிருவாரு. இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றாங்க. நாம் தமிழரையும் கூப்பிடுறாங்க, தாவேகாவையும் கூப்பிடுறாங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு. அப்ப ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப நாங்க ஒண்ணுமே இல்ல, இவங்க எல்லாம் வந்தாதான் எங்களுக்கு பவர் அப்படின்னு. டிஎம்கே அப்படி கிடந்த அலையிலேயே எங்களுக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்ட்டு. சோ இதுவே ஒரு பர்செப்ஷன் பேட்டில் ஃபெயில் தானே ஆகுது. அதையும் கேட்டுருங்க சார். வீக்கா இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாங்க வீக்கு அப்படின்னு நீங்களே போயிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவன் உங்களை மதிப்பான்? நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக பாஜக சேர்ந்தால் திமுகவை பதவியிலிருந்து இறக்குவோம்னு சொன்னீங்க. சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு போறவங்களெல்லாம் வந்து இப்ப ஒண்ணும் வேணாம். இப்போ சுவாமி நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் எங்களுடன் இணைய வேண்டும்னு சொல்லுவாங்க போல. இது எதுக்குங்க இதெல்லாம்? எப்ப வந்து நீங்க எல்லாரும் இணைந்தால்தான் திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து அவ்வளவு பலத்தோட இருக்காங்க, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜிடி டாப்ல இருக்காங்க. நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ், ஹைதராபாத், டெல்லி, சிஎஸ்கே எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் ஜிடியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே இதுக்கு மேல நீங்க ஜனங்களுக்கு பதவுரை பொழிப்புரை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு சில தலைவர்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுல வேற அவங்க சொன்னாங்க, தாவேகா தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை, மத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு. கரெக்ட். அப்ப அவங்களும் அதான் சொல்லுவாங்க, பாஜக தலைவர் கேட்டாதான் நாங்க பதில் சொல்ல முடியும், மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க செவி சாய்க்க முடியாதுன்னு அவங்க திருப்பி சொன்னாங்கன்னா எங்க கொஞ்சம் போய் மூஞ்ச வச்சுப்பீங்க?
நீங்க என்னவா இருக்கீங்க இப்ப பாஜகல? தலைவரா? அப்புறம் தலைவர் சொன்னாதான் எடுத்துப்போம் அப்படின்னா அப்ப அவங்களும் சொல்லுவாங்க தலைவர் சொன்னாதான் நாங்க பதில் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? எதுக்கு இந்த மாதிரி கட்சியை ஆளாளுக்கு சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மத்திய ஒண்ணு இல்லாம போகுது. மத்திய தலைமையும் வந்து they are busy with international and இந்த பாலிடிக்ஸ். சோ இது வெரி குட் வெரி குட். பீகார் வரைக்கும் இன்டர்நேஷனலே பார்த்துட்டு இருக்கேன். இல்ல பீகார் வரைக்கும் இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பீகார் எலெக்ஷன் முடியற அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டு தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும், அவ்வளவுதான். சொன்னாங்க எனக்கு ஒரு தடவை இது மாதிரிதான் அந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அவர் சொன்னாரு பேக்ல ஏதாவது இன்ஜுரி ஆச்சான்னாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆவலையே அப்படின்னு. ஹோமியோபதி டாக்டர், ஏன்னா நான் போன கிராமம் அது, அங்க அவரு தான் இருந்தாரு. இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டாங்க. ஆமாங்க ஒரு தடவை எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் போனோம். அதுவும் இன்ஜுரி தான்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ வெள்ளை வெள்ளையா மாத்திரை எல்லாம் குத்தாரு. குத்துட்டு இதை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரியாயிடுமான இல்ல உனக்கு பழகிரும் அந்த வலி அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கு. பீகார் எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கும். என்ன புதுசா ஆக போகுது? பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்க வந்து அப்படியே சுறுசுறுப்பா வந்து தூக்கி நிறுத்த போறாங்களா கட்சிய? இல்ல என்ன பொறுத்தவரை பஹல்காம் வந்து டைவர்ட்டட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லையா? திருப்பி பஹல்காம்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அது பாட்டுக்கு அங்கதான் இருக்கும். ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து அரசியல் பண்ணலையா? தமிழ்நாடு யூனிட்ல இருக்கவங்க அரசியல் பண்ணணுங்க. அமித்ஷா தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல இந்த கட்சியை பாத்தீங்கன்னா அவரை தவிர வேற யாரும் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஸ்டேட் யூனிட்னு இருக்குது? எல்லாம் நீங்க அவரையே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. தோனி வந்து கட்சி 2 ஓவர்ல அடிக்கணும்ன்ற மாதிரி மீதி 18 ஓவர்ல நீங்க அடிக்கணுங்க. இல்ல சரி, இப்ப அண்ணாமலையுமே வந்து சொல்லிருக்காரு, திருப்பூர்ல போய் போராட்டம் அறிவிச்சிருக்காரு இல்லையா? இரட்டை கொலைக்கு வந்து நான் வந்து இது பண்ணலன்னா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல, நான் போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அண்ணாமலையும் அவருமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க, அப்ப தலைவர் என்ன பண்றாரு? அவர் வந்து இந்த பக்கம் இல்லையா, அவரு திருநெல்வேலி சைடுல அங்க போராட்டம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓ, அப்ப தமிழக தலைவர் கிடையாது, மாவட்டத்துக்கு தான் தலைவரா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு சொல்றேன். இப்ப இவர் கொங்கு பெல்ட் சைடு அண்ணாமலை, அதனால வந்து அவர் அந்த பக்கம் இருக்காரு. சோ அங்க பாருங்க, அதாவது இப்ப திமுக அதிமுக இந்த இரண்டிலையும் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற போஸ்ட் வந்து வெரி பவர்ஃபுல் போஸ்ட். அந்தந்த மாவட்டத்துல அரசியல் நடவடிக்கைகள் அவங்க தான் எடுத்துப்பாங்க. மந்திரிகள் கூட வந்து அவங்களோட இதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. சரி, அந்த மாவட்டத்து பிரச்சனை அப்படின்னும் போது மாவட்ட தலைவர்கள் முன்னிருந்து போராட்டம் நடத்துவாங்க. ஆனா இந்த மாநிலத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னும் போது அவர் எங்க பிரச்சனை நடந்தாலும் அவர் வந்து குரல் கொடுக்கணும், போராட்டம் நடத்தணும். இல்லைங்க, நான் வந்து இந்த பக்கம் ரெட்டில்ஸ்ங்க, அதனால புழல் ரெட்டில்ஸ் இந்த ஏரியால பிரச்சனை மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன். இந்த பக்கம் வந்து மாமண்டூர் இங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு மாநில தலைவர் சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க சொல்றீங்க? அது சரி. அவர் இந்த பக்கம் இருக்கறனால அவர் ஈஸியா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா சொல்றாரு. அண்ணாமலை வந்து பண்ணிருக்காரு. அப்போ உங்க லாஜிக் படி பாத்தீங்கன்னா அமித்ஷா ஏன் வந்து இங்க வரணும்? அது தமிழகங்க, அங்க வந்து அவங்க பாத்துப்பாங்க. நான் வந்து குஜராத் அப்படின்னு அவரு இருக்க மாட்டாரா? அவர் ஹோம் மினிஸ்டர். கரெக்டா, அதான் நான் சொல்றேன். அப்ப ஜேபி நட்டா எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல ஒரு யூனிட் இருக்குது, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அவரு இருக்க முடியாதா? எதுக்காக வந்து அவங்க எல்லா மாநிலத்தையும் பாத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்க வந்து நேஷனல் லீடர், அந்த மாதிரிதான் தெரியல. ஆனா உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோடய பாத்தீங்கன்னா அமித்ஷா has got more experience in politics, right? நான் அதை குறை சொல்லலைங்க. இல்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல அவருக்கு தெரியாதுதான். இல்ல இந்த மாதிரி மாத்தி சுவாமி இருங்க. நான் வந்து அமித்ஷா அவர்களுடைய டேலண்டையோ இன்டெலிஜென்ஸையோ நான் குறை சொல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றதெல்லாம் என்னன்னா, கடைசி 2 ஓவர்ல அவர் வந்து அடிச்சுட்டு போட்டாங்க. மீதி 18 ஓவர்ல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது 18 ஓவர்ல அடிச்சு வச்சிருந்தா தானே கடைசி 2 ஓவர்ல 30 ரன் இருந்தா கூட வந்து அடிச்சுட்டு போக முடியும். எதுவுமே பண்ணாம 200 டார்கெட் அப்படின்னும் போது அவர் வருவாருங்க, 2 ஓவர்ல அடிச்சிருவாருங்கன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? பினிஷிங் டச் தாங்க அவர் கொடுக்க முடியும். மற்றவங்க நீங்க தான் வேலை பார்க்கணும். அதுக்கு தானே மாநிலம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, தலைவர் வச்சிருக்காங்க, மாவட்டத்துல தலைவர்கள் வச்சிருக்காங்க. எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்புறம் மாவட்டத்துல யூனிட் என்னத்துக்கு, மாநிலத்துல யூனிட் என்னத்துக்கு? மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் நடந்துக்கிறாங்களா? சுவாமி, எனக்கு என்னவோ இந்த மத்திய பிரதேச தமிழக பாஜக இந்த மாதிரிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாம எதுக்குங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கூட்டணி அப்படின்னு வச்சீங்கன்னா ஏதோ அவங்க தயவுல ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கட்சிதா, ஒரு எம்பி சீட்டு கட்சிதா, எப்படியாவது ஜெயிச்சோமா
இல்ல ராஜ்யசபாக்கு போனோமா, இப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எங்க இந்த கட்சி வளரும்? ராஜ்யசபா எம்பி ஆனாலும் மற்ற ஸ்டேட்ல அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேலை செஞ்சு கட்சியை வளர்த்து மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பாங்க. நாம போயிட்டு அங்க டபால்னு எங்களுக்கு குத்துருங்க இந்த ராஜ்யசபா சீட்டை அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கவங்களை விட்டுட்டு நம்ம போய் உக்காந்தீங்கன்னு எம்பி ஆகிட்டு போயிடுவோம். கட்சி வரைக்கும் கட்சி வளரணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டோம். கட்சினங்க அதெல்லாம் வளர்த்தாங்க. அது எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்குதா? அவருக்கு தெரியுமா? இத பாருங்க, அவருக்கு தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் என்னுடைய கேள்வி கிடையாது சுவாமி. வெரி சிம்பிள். இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க? சரி, கூட்டணி. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, இப்போ நான் அதான் சொல்றேன். கூட்டணி சேர்ந்துட்டீங்களா, ரைட், ஓகே, அது உங்களுடைய சௌகரியம். அதெல்லாம் நான் கேள்வி கேட்க முடியாது. ஆனா கூட்டணி சேர்ந்த பிறகு என்ன பண்றீங்க? தனியா இருக்கும்போது பண்ணதை கூட கூட்டணி சேர்ந்த பிறகு ஒண்ணும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டணி சேர்ந்தீங்க? இதுக்கு அந்த பருத்திப்பட்ட கோடன்லயே இருந்துக்கலாம். சும்மா கிடக்கிறதுக்கு நீங்க தனியாவே சும்மா இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டணி சேர்ந்துட்டு சும்மா இருக்கீங்க? புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு? ரைட், மகேஷ் ஏதோ கேட்கிறாரு. அப்ப வந்து இந்த மத்திய பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிராலாம் இந்த லாட்லி பெஹன் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு 2000 rupees 1500 rupees எவ்ரி மந்த் விமனுக்கு டெபாசிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்துட்டு தே ஹவ் மோர் ஆர் லெஸ் எக்ஸிக்யூட்டட் இட். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானுக்கு வந்து தான் வெயிட் பண்றாங்களோ, அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்துட்டு போயிடலாம், எதுவும் பண்ண வேண்டாம்ன்ற எண்ணத்துல வந்துட்டாங்களோன்னு தோன்றது எனக்கு. அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரு இலவச திட்டம் அறிவிச்சா மட்டுமே ஜனங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ஐம் சாரி, அரசியல்ல வந்து அரிச்சோடி கூட தெரியல அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஏன் காங்கிரஸ்ல வந்து நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லலையா 24 தேர்தல் போது? ஏன் வந்து ஜெயிக்கல? கிரெடிபிலிட்டின்றது வேணும், இங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யணும். அது ரெண்டும் இல்லாம நீங்க என்னதான் வந்து வானத்தையே வில்லா வளைப்பான ஒண்ணு வேணாங்க. அதான் சொன்னல, நான் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் எல்லா குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்றேன். ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்களா? நம்பணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு தெரியும், இவன் எங்க ஜெயிக்க போறது, இவன் எங்க ஓட்டை ஏன் வேஸ்டா பண்ணா. அது போலதோ சுவாமி 10,000 கொடுக்குறேன்டாரு, அது கூட கஷ்டம். மகேஷ் அவர் ஏதோ ஜெயிக்கிற மாதிரி இது 5,000 ரூபாய் பரவாயில்ல, வந்தாலும் அந்த வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. 5,000 ரூபாய் கொடுப்பான். இவன் வரவே மாட்டான். இவனுக்கு போட்டு ஏன் ஓட்ட வேஸ்ட் ஆகணும், இப்படிதான் ஜனங்க நினைப்பான். இந்த கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாம நீங்க வரும் இவ்வளவு இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னா மட்டும் ஜனங்க அப்படியே கொண்டு வந்து ஓட்ட கொட்ட போறாங்களா? நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, நீங்க புதுசா கொடுக்க போறான்னு சொல்றீங்க, யாரை நம்புவாங்க? கரெக்ட். Actually, same thing happened in 2006 also. When கருணாநிதி வந்த போது பாத்தீங்கன்னா கலர் டிவி தரேன்னு ஒண்ணு ஜெயலலிதா வந்து அதெல்லாம் ப்ராக்டிக்கலா இவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து கிரெடிபிள் ஆயிடுச்சு அவர் சொன்னது. கலர் டிவி தரேன் கருணாநிதி சொன்ன உடனே, இலவச கலர் டிவின்னு ஒண்ணு ஜெயலலிதாவும் வந்து அவங்க இலவச அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது நடக்கும் போல் இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராபப்லி இஃப் ஷி ஹட் டோல்ட் அப்பவே நடக்காது, இது இவ்வளவு பணம் வேஸ்டா போகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ப்ராபப்லி அப்போ கேம் வுட் ஹவ் காட் சேஞ்ச்ட். நீ சொல்ற மாதிரி அதான் கிரெடிபிள் நம்மளே வந்து உருவாக்குறது தான் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க என்னதான் நீங்க வந்து சொல்றீங்கன்னா சார், பிஜேபி வந்து அமைதியா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்ம என் பார்வையில பாத்தீங்கன்னா டிஎம்கே இஸ் ஹெல்பிங் பிஜேபி கெட் நேம். ஏன் சொல்றீங்கன்னா துணைவேந்தர் நியமனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, ஸ்டே வாங்கிட்டாரு, உடனே இவன் டிஎம்கே ஆளுங்களாம் அதை பார்க்காம அவன் பிஜேபி, அதனாலதான் வந்து அவன் கேஸ் போட்டான். So DMK is giving free label to BJP also, இல்லையா? அதுவும் வந்து கட்சியோட உதவுது. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இங்க வந்து தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கை எல்லாம் முட்டுக்கட்ட போடுறது பாஜக அப்படின்னு டேமேஜ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் உதவுமே தவிர, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்னா யாருன்னே முக்காவாசி பேருக்கு தெரியாது. அப்படின்னா அப்படின்வாங்க. அங்க யாரு இருந்தா எங்களுக்கு என்ன வந்தது? யூனிவர்சிட்டி ஏதோ காலேஜ்ல பிரின்சிபால்னா கூட எங்களுக்கு தெரியும், ஓ இவரா ரைட்டு, நம்ம போனா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் சீட் வாங்கலாமா, இப்படிதான் நம்ம யோசிக்கலாமே தவிர துணைவேந்தர் யாரு, அவர் என்ன பண்றாரு, யூனிவர்சிட்டியில நம்ம எங்கேயாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போனோம்னா கூட துணைவேந்தர் மூச்சை நம்ம எங்க பாக்குறோம்? அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அவர் ஃபேஸ் போட்டுருந்தா உண்டு, அவ்வளவுதான். இப்போ அதை விடுங்க. நம்ம ட்ரம்ப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சா? எது சார்? என்ன எது சார்னு கேக்குறீங்க? அந்த பியூட்டிஃபுல் பில்லுன்னு ஒண்ணு பாஸ் பண்ணாங்க தெரியுமா? 1916. அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதாவது நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் வந்து ட்ரம்ப் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ண போறாராம். அதுல ட்ரம்ப் போடுவாரா இல்ல கவர்மெண்ட் போடுவாரான்னு தெரியல காசு. இதெல்லாம் கவனிக்கலையா நீங்க? பாருங்க விரைவிலேயே. பரவாயில்ல, நீங்க நல்லா பாக்குறீங்க, அங்கே இருந்து நீங்க பாக்குறீங்க, பாக்கலாம். ஏங்க இப்ப யுஏஇ சவுதி அரேபியா எல்லாம் போயிட்டு வந்து 2 ட்ரில்லியனுக்கு இது பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. அதுல கிட்டத்தட்ட பாதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பைடன் பீரியட்லயே அப்ரூவ் ஆயிடுச்சு. இவர் போயிட்டு கையெழுத்து போட்டு ஸ்டிக்கர் விட்டு வந்துக்கிறாரு. அது தெரியாதா அவங்களுக்கு?
அதுதான் 19ஆம் தேதி வாஷிங்டன் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வாஷிங்டன் போஸ்டோ வாஷிங்டன் போஸ்ட் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டு கிழி கீச்சிக்கிறான் சார். அவர் வந்து இங்க ஸ்டிக்கர் அநேகமா ட்ரம்ப் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் கன்செஷன் எல்லாம் கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. மேபி கொஞ்சம் புதுமையா சிந்திச்சு யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு $10,000 அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். பாருங்களேன், நிறைய காமெடி வரப்போகுது உங்க ஊர்ல. சார் அதுதான் டிஎம்கே சொல்லிட்டாரு சார், விடியல் ஆட்சி வந்து உலகத்துக்கு எதிர்கட்சி இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா probably is emulating DMK நினைக்கிறேன். விடியல் ஆட்சி வந்து லேபிள் ஓட்டுறதுல வந்து அவருமே வந்து கை தேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட சொல்லுங்களேன். அது நம்ம ஊர்ல இருக்கு ஆல்ரெடி. நம்ம ஜெயலலிதா பீரியட்ல கொண்டாந்தாங்க இல்லையா, அது அந்த அந்த காலத்திலே 2001லயே கொண்டாந்தாங்க அந்த அம்மா. அது வந்து பாருங்க, தமிழகம் வந்து இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டுகின்றது. அது ரைட். சத்துணவே பாத்தீங்கன்னா அந்த காலத்து எம்ஜிஆர் போட்டது வந்து UN அப்ரிஷியேட்டட் சத்துணவு ஆல்சோ இல்லையா. மேல் நரிஷ்மெண்ட்லாம் வந்து இதுவா இருக்கு, பட்டினி சாவங்கள்லாம் குறையிறதுன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து UN அப்ரிஷியேட்டட் தமிழ்நாடு. இல்ல அது யூரோப்ல வந்து வெகு காலமா அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வரக்கூடாது. ஸ்கூல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களே தான் கொடுப்பாங்க. அங்க எல்லாருக்கும் இருந்தது, இங்க வந்து ஏழை குழந்தைகளுக்கு. அதுதான் வித்தியாசம். இப்பவும் யூரோப்ல இருக்கு, எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்கூல்லயே வந்து தே வில் ப்ரொவைட் விலையில்லாமல். ஆமா சார். இப்ப இந்த ஒண்ணுன்னு இப்ப விஜய் வந்து இருக்கிறதுங்கிறது அவர் விஜயகாந்த் பார்க்கும்போது சர்வே பத்தி நான் சொல்ல வரல. பட் பொதுவா வந்து பாக்குற நிறைய சர்வே பார்க்கும்போது இன்னொரு விஜயகாந்த் மாதிரியும் தோன்ற வாய்ப்பை கெடுக்கிறது தான் அவரோட இதுவா இருக்க வழி. அவர் ஜெயிப்பாரு வாய்ப்பை வந்து கெடுக்கிறது. அவர் ஜெயிக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. என்ன ஒண்ணுன்னா அவர் வந்து தேமுதிக பாதைகள் தாவேகா போகும் அப்படின்னு நினைச்சுன்னா மானிமா பாதைகள் போகும் போல இருக்கு. இன்டர்ன்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வரவங்க எல்லாம் வந்து இங்க வந்துட்டு திமுகவை கண்டபடி வசை பாடி விட்டு அப்புறம் டகால்னு வந்து திமுகல போயிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறாங்க. மானிமால அப்படிதானே பண்ணியிருந்தாங்க. அது இன்டர்ன்ஷிப் அது முடிச்ச பிறகு நேரா திமுகல போய் போஸ்டிங் வாங்கிக்கிறது அப்படின்னு. இப்ப அதே மாதிரி தாவேகாவும் ஆயிருக்குது. இங்க இருக்கும்போது திமுக வசை பாடினவர்கள்லாம் அங்க போயிட்டு அது திமுக நல்ல கட்சி அப்படின்னா அது என்னங்க, அது கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க போல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் தாங்க விஜய். அதெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. தாவேகால சான்ஸே கிடையாது. சும்மா ஆளுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரியுறாங்க. 22 வந்ததுன்னு ஆரம்பிச்சு இப்ப என்னன்னா 50% தாண்டி போயிட்டு. இதுல வேற ஒருத்தர் சொல்லி நிற்கிறாரு, ஆல்ரெடி கிராஸ் 50%. எலெக்ஷன் நேரத்துல கூட்டணியை பத்தி அறிவிப்பாரு அப்படின்னா, ஏன் 50% தாண்டிட்டீங்க உங்க ஓட் ஷேர் அப்படின்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு கூட்டணி? சொல்ல போனா உங்களுக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக, நாதாக அத்தனை கட்சி சேர்ந்தாலுமே அவங்க ஜெயிக்க முடியாது. when you claim you have crossed 50%. புரியுதுங்களா? இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் ஃபயர் விட்டுன்னு சுத்தின்னு தெரியறாங்க. இந்த மாதிரி கும்பலை வச்சுன்னு நீங்க ஒரு கட்சி இது வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னா மறுபடியும் தான் சொல்லணும், கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் அவர் தான் அடுத்த சிஎம் என்று சொல்வார்கள். ஆக்சுவலி இட்ஸ் அகைன் கமிங் பேக் டு இது வந்து டிஎம்கே ஓட இதுதான் சார். முன்னே நீங்க சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி ஒரு உங்க பேட்டியை நம்ம வந்தபோது சொல்லியிருந்தார், டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் வந்து 1991ல என்ன வாங்கினாங்களோ 20% இந்த அந்த எதிர்ப்பு அலையில அதுதான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில. அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு என் சேனல்ல. அந்த 20% நீங்க சொல்றீங்க, how many people are alive from that time அப்படின்னு ஒருத்தர். இதுதான் எல்லாரும் கேள்வி இல்ல வர இதுதான் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த தலைமுறையும் ஒண்ணு இருக்குல்ல சார். அவங்க அதே கட்சிக்கு போவாங்களா அப்படின்னா, மற்ற கட்சிகளை விட பரம்பரையாக ஒரே கட்சி அப்படின்னு இருக்கிறது வந்து திமுக அதிகம். அதனாலதான் நாங்க 3வது தலைமுறை 4வது தலைமுறை அப்படின்னு. அண்டு மற்ற கட்சிகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 80% வச்சுட்டீங்கன்னா அப்பா பெரும்பாலும், ஏன்னா அப்பா தான் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருப்பாரு. ஒரு சில குடும்பங்கள்ல அம்மா பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. குடும்பத்துல என்ன கட்சி ஓரியன்டேஷன் இருக்கோ அந்த ஓரியன்டேஷனோட தான் பசங்க வளரும். மாறி போவது, எதிரணிக்கு போவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். அதனால 91ல 21%னா இப்பவும் அதே பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். இது என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் அப்படியே இருக்குமா அப்படின்னு. எப்படிங்க அப்போ வந்து 21ல இருந்த நிர்வாகிகள் நிறைய பேர் இப்ப வந்து வயசாயிட்டு இருக்கோம், அரசியலை விட்டு ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த இடம்லாம் வேக்கண்டா வருது.
யாரோ வந்திருக்காங்கல்ல, இளைஞர்கள் வந்து இன்னைக்கு திமுகல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க பாக்குறோம்ல. அவங்க எல்லாம் 91ல இருந்தாங்களா? அப்ப 91ல அரசியலுக்கு வந்தாங்களா? 2K கிட்ஸ் எல்லாமே இன்னைக்கு எத்தனை பேர் திமுகல இருக்காங்க? பட் அந்த மாதிரி கோர் ஓட் பேங்க் ஏன் வந்து ஏடிஎம்கேலயும் சரி காங்கிரஸ் பிஜேபியில ஓகே ஐடியாலஜில வரலாம், பட் காங்கிரஸ் இல்ல ஏடிஎம்கேல ஏன் வரவால அந்த மாதிரி ஒரு பரம்பரை அதிமுக ஏன் சார்? இத பாருங்க, ஏடிஎம்கேல வந்து 20%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுக வந்து 21 பாயிண்ட் சம்திங்னா ஏடிஎம்கே 20 பாயிண்ட் சம்திங், 96%, 96ல அவங்க வாங்கினது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லல, நான் அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கேன். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அண்ட் அதிமுகல வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே பாத்தீங்கன்னா பல மட்டங்கள்ல அந்த பக்கம் திமுகவுக்கு போறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. சசிகலாவை தலைவர்னாங்க, அப்புறம் ஓபிஎஸ்னாங்க, இபிஎஸ்னாங்க. சோ அந்த ஒரு ட்ரிஃப்ட்ன்றது ஸ்லோவா இருந்தது. இப்ப நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகல கவுன்சிலர்களா இருந்தவங்க, வட்டம் அதுல இருந்தவங்க எல்லாம் நிறைய இப்ப திமுகல போய் செட்டில் ஆயிட்டாங்க. திமுகலயே அங்கேருந்து வந்தவங்களுக்கு வந்து ப்ராமினன்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்சியை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். எத்தனை வருஷம் பதவியில இல்லாம இருந்தாரு கலைஞர், இருந்தாலும் கட்சியை வந்து அப்படியே ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாருல. தொண்டர்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விடல. அந்த மாதிரி இவங்க தலைமை இல்லைன்னா அதுக்கு நீங்க மத்தவங்களை குறை சொல்ல முடியும். தலைமை வேணும் இல்லையா? பட் ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது நீங்க ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு ப்ராபபிலி டிஎம்கே கலக்கலாம்னு தோணுது இல்லையா? கருணாநிதி அளவுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இவரும் வந்து கட்சியில அவருடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவர் தலைமைக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் இருக்கும் போதாவது வைகோ சண்டை போட்டுன்னு வெளில வந்தாரு. இன்னைக்கு திமுகல இருந்து யாரையும் ஒருத்தர் வெளில போக சொல்லுங்க, இல்ல தலைமையை எதிர்த்து வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க, சான்ஸே கிடையாது. இல்ல பட் அப்படி இருந்தா கூட வந்து உங்களுக்கு இது எவ்வளவு நாள் தாங்குங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து சார் இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான் சார். ரைட்டு. இப்ப இது எப்படி இருக்குன்னா, ஓகே கோலி ரைட்டு, ஒரு கோலி அவுட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. பின்னாடி பத்திதார் வருவாரு, பத்திதார் அவுட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இவர் அவுட் ஆயிட்டாலும் யாரும் கிடையாது. இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்க பவுலிங் சரியில்லை அப்படின்னா அப்புறம் அவன் எப்ப அவுட் ஆவான் அப்படின்னு நம்ம கிரிக்கெட்ல பார்த்துருந்தா வேலைக்கு ஆகுமா? அந்த மாதிரி அவரை மாதிரி இவரு இல்லை, இவரை மாதிரி அவரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்க உங்க கட்சியை பலப்படுத்துங்க. எதிர்கட்சியோடைய பலகீனத்துல நாங்க வளரணும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஆட்சி இல்லாம போனா திமுக கலகலத்து விடும் அப்படின்னு அதெல்லாம் சும்மா. ஏன் ஸ்டாலின் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு கூட தான் வந்து திமுக ஆட்சி இல்லாம இருந்தது. எனக்கு கட்சி எனக்கு அலைஞ்சா போச்சு தெரியல. ஆனா இப்ப உதயநிதியை பார்க்கும்போது இவங்க அளவுக்கு அரசியல் பண்ண தெரியுமே ஒழிய ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் ஹோல்ட் த பார்ட்டி டுகெதர் லைக் கருணாநிதின்னு தோணுது. உதயநிதிக்கு வந்து அந்த அளவு அதெல்லாம் அதான் சொல்றேனே, இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான். ஸ்டாலின் அவர்களை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் அளவுக்கு ஸ்டாலினுக்கு திறமை கிடையாது, கட்சியை அவரால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேன், கலைஞர் இருக்கும்போது அவருக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இருக்கு. இன்னைக்கு இவருக்கு எதிராக யாரையாவது ஒருத்தர குரல் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிங்க? ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் தி ஃபேக்ட்ஸ் பிஃபோர் யூ. பட் அப்புறம் எப்படி நீங்க அந்த கருத்தை சொல்ல முடியும்? அது ரைட். பட் ஒன்னு உண்மையா சார், இப்போ பொதுவாக நிறைய பேர் நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது வாட் தேர் சேயிங் இஸ் கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லைன்றாங்க. அது உங்க பார்வை எப்படி சார்? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றத விட அந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவங்க எதிர்ப்புன்றது இல்லாத மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கத்துல எதெல்லாம் அவங்களுடைய மைனஸ் பாயிண்டோ அதை வந்து பெரிய அளவுல போர்ட்ரே பண்ணி பாருங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்த சாத்தான் குளத்துல நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. இங்க வந்த பிறகு எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நடந்ததை விட இங்க அதிக அளவுல நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பண்ணி நிக்கிறீங்க நீங்க எதிர்கட்சியா? எல்லார் மேலயும் கேஸ் இருக்கதாங்க செய்யும். எல்லாம் கேஸ் எல்லாம் பார்த்து பயந்துன்னா அரசியல் வரக்கூடாது. ஏன் மேம்பால வழக்கு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. ஏன்னா பயந்து அரசியலை விட்டா ஓடி போயிட்டாங்க திமுக. அது கரெக்ட் இல்ல பட் சொல்றேன், இவங்க வந்து
நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. மோரோவர் மீடியா ஹஸ் பீன் பாட் ஓவர் இல்லையா? கர்நாடகா அந்த காலத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அவர். இலவச விளம்பரம் தர்றது, கவர்மெண்ட் மூலமா கொடுக்கறது அப்படிங்கறத வச்சு மீடியாவை கவர் பண்ணாங்கிறது அந்த காலத்தே கருணாநிதி ஃபவுண்டட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? அதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க? பட் ஜெயலலிதா பாலிசி அப்படிதானே சார்? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா when she refused to give interview to media, பாருங்க despite youங்கற ஆர்குமெண்டா இருந்தது. சுவாமி அது ஜெயலலிதா, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்களுடைய கரிஸ்மா என்ன, அவங்க பண்ணலாங்க. எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியுமா? சிவாஜி அந்த மாதிரி பண்ணார் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது சிவாஜிங்க. அவர் வந்து நின்றாலே போதும். I have to put in more efforts. அவருடைய சிவாஜி பாருங்க, ஜஸ்ட் அப்படி வந்து நின்றார் அப்படின்னு நானும் வந்து நின்றேன்னா கல்ல தடிப்பாங்க ஜனங்க. அதே என்னமோ வாஸ்தவம் தான் சார். சார் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் கொஸ்டின் சார். இப்போ இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பட் பலூச்சிஸ்தான் சைட்லயும் வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட பார்வையில் என்ன, சீக்கிரமா பலூச்சிஸ்தான் எலிமினேட் பண்ணுவாங்களா, இல்ல இன்னும் அப்படியே இது மாதிரி நெருப்பா அப்படியே இந்தியா பாகிஸ்தான்? இல்ல அதாவது பலூச்சிஸ்தான் அப்படின்றது ஏதோ ஆபரேஷன் சிந்தூருக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ப்ராப்ளம் கிடையாது. பல வருடங்களா வந்து 48ல நினைக்கிறேன் இன்டெகிரேட் பண்ணதுல இருந்து அந்த பிரச்சனை இருக்குது வந்து. அதனால அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அது ஒன்றும் நடந்துட்டே தான் இருக்கும். என்ன எவ்வளவு ஸ்பீடா பாகிஸ்தான் வந்து டவுன் த அபிஸ் போயின்னு இருக்குதோ அவ்வளவு ஸ்பீடா பலூச்சிஸ்தானுடைய அந்த லிபரேஷன் அப்படின்றது இருக்கும். அண்டு சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பலூச்சிஸ்தான் அந்த பக்கம் அந்த குவாடார் போர்ட், சிபிஇசி அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தே மே சப்போர்ட் பாகிஸ்தான் டு சம் எக்ஸ்டென்ட். பட் திடீர்னு அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு என்னப்பா இந்த பக்கத்துல ஒரு துண்டை இது பண்ணி விட்டு நம்ம நேரா பலூச்சிஸ்தானோட டீல் போட்டுப்போம் அப்படின்னு கைட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுவது இல்லை. ஏன்னா சைனாவை மாதிரி கட் த்ரோட் ஃபெலோஸ் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்களை யாருமே நம்ப முடியாது. அதனாலதான் இன்னைக்கும் ரஷ்யா அவங்களோட இவ்வளோ ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அது புட்டின் சமீபத்தில் ஒன்று ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. எங்களுடைய மிலிட்டரி எக்ஸ்போர்ட் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா எங்களுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே prove it on the ground அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா சொன்னது. ஓகே. இல்ல இப்ப நீங்க ஒரு வேற பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, வேற சேனல்ல பார்க்கும்போது சைனா has given lot of planes to பாகிஸ்தான். ஸோ இன்னும் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு ஏதாவது? அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா நாங்க இதோட முடிச்சிடல. எப்ப நீ ஒரு தடவை வாலாட்டினாலும் நாங்க 1க்கு 10 திருப்பி கொடுப்போம், அவ்வளவுதான். அதுல வேற அந்த J-35 அதை கொடுத்துருக்காங்களா, ஸ்பீட் அப் பண்ணிருக்காங்களா 50% கன்செஷன்ல. ஏன்னா அவன் பாட்டுக்கு ஐயா ஒன்றெல்லாம் டுபா குடுறா, ஒண்ணுமே வந்து வெடிக்க மாட்டேதுரா அப்படின்ட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? அதனால பாதி தள்ளுபடி, இந்த ஆடி கழிவு மாதிரி விற்காத சரக்கெல்லாம் இப்போ பாகிஸ்தான் கிட்ட குத்துனுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை காசும் நீங்க வந்து நிதானமா கொடுங்க அப்படின்னு டீல் பேசிக்கிறாங்க. இதுங்களும் வேற வழி இல்லாம வாங்கினுங்க. சீனா வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா கணக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அவங்களுடைய மிலிட்டரி எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து அரௌண்ட் 67% கோஸ் டு பாகிஸ்தான் ஓன்லி. ஆக்சுவலி அந்த வேக்சினே பாத்தீங்கன்னா சீன் வேக்சின் வந்து இட் டிட் வொர்க் எஃபெக்டிவ்லின்னு சொல்லிட்டு நிறைய திருப்பி கொடுத்திருந்தாங்க. அப்பவே எல்லாமே அதனுடைய எஃபிகசி வந்து 20%. அதான். ஸோ அப்புறமா தே காட் இந்தியன் வேக்சின் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸோ அவங்களோட இதுவுமே அப்படிதான் இருக்கு. பட் பற்றி எறிகிறது பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே வழிய, பட் மோடி இருக்கும்போதே அவர் ஒண்ணு, பட் மோடி will recognize பலூச்சிஸ்தான் இல்ல அவங்களே வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு பாப்பாங்களா? ஏன்னா அமெரிக்காவும் வந்து it has got its eyes on பலூச்சிஸ்தான், அவங்க மினரல்ஸ்ல அப்படிங்கிறாங்க ஒரு பேச்சு. இல்ல அதாவது இந்த அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அந்த நகோர் காராபாக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அது சிக்கலாச்சு. அது ஃபுல்லா வந்து நகோர்னோ காராபாக், கரெக்ட். அது அசர்பைஜான் கொஞ்சம் பெரிய நாடு, அர்மீனியா சின்ன நாடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பிரிஞ்சு வந்தப்போ அந்த அசர்பைஜான் அது க்ளோசர் டு யுஎஸ்எஸ்ஆர், அதுக்கு நடுவுல ஒரு பார்ட் அர்மீனியன் பார்டரை விட்டு தள்ளி இருக்குது. அதுதான் வந்து அந்த காராபாக். இது அங்க அர்மீனியன்ஸ் அதிகம், மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 90% அர்மீனியன்ஸ் வச்சுக்கோங்களேன். பட் சோவியத் ரஷ்யால
ஒன்னா இருந்தப்போ அதை வந்து அஜர்பைஜானுக்கு உள்ள ஒரு ப்ராவின்ஸா கொடுத்துருந்தாங்க. சரி, வெளில வரும்போதாவது அதை வந்து சால்வ் பண்ணாம அப்படியே விட்டுட்ட பிறகு அர்மீனியா என்னன்றாங்க, எங்க ஆளுங்க தான் இருக்காங்க, எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதை பிடிச்சாங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, அஜர்பைஜான் இங்க இருக்கு, அர்மீனியா இங்க இருக்குது. அந்த அர்மீனியன் பார்டரை தாண்டி ஒரு என்க்ளேவ் இருக்குது அஜர்பைஜானுக்கு. இப்ப அவங்க அங்க போனோம்னு சொன்னா அர்மீனியா வழியா தான் போனோம். என்னங்கடா அதுக்கு பதிலாக அதையும் இதையும் வந்து நீங்க மாத்திக்க வேண்டியதானே அப்படின்னு அதை பத்தி யாரும் யோசிக்கல. அண்ட் நடுவில் என்னாச்சு, அங்க இருக்கிற ப்ராவின்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. ஈவன் அர்மீனியா டிடன்ட் ரெகக்னைஸ் இட். அதனால ரெகக்னைஸ் பண்றதுன்றதெல்லாம் வந்து டூ ப்ரீமெச்சூர். இன்னைக்கு தைவானை எத்தனை கண்ட்ரி ரெகக்னைஸ் பண்ணிருக்கு, ஆனா அது தனியா இன்னி வரைக்கும் இருக்கு இல்லையா. சொல்ல போனா ஒரு சின்ன சின்ன கண்ட்ரிகள் தான் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் சைனா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிச்சு. அமெரிக்கா ரெகக்னைஸ் பண்ணல, யூரோப் ரெகக்னைஸ் பண்ணல, யூகே பண்ணல, இந்தியா பண்ணல, ரஷ்யா பண்ணல, யாருமே பண்ணல தைவான. இருந்தாலும் அது தனியா நிமிர்ந்து நிக்குது. அந்த அதர் ஹேண்ட் பாலஸ்தீனை எத்தனை நாடுகள் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்குது. சோ ரெகக்னிஷன் அப்படின்றது ஒரு இஷ்யூ கிடையாது சுவாமி. ஓகே, ஓ அப்படி வரீங்க நீங்க. ஓகே, ஆமா, நல்ல பாயிண்ட் அது. கரெக்ட், நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நேரம் பேசிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி சுவாமி, நன்றி மகேஷ், அண்ட் நன்றி ஸ்ரேயஸ். அவர் டிராப் ஆயிட்டாரு. தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹேவ் a great evening sir. Yeah.